Welcome all of you to my video. In this video we are going to see chapter 6 trigonometry example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. If the height of the first building is 60 meter, find the height of the second building. Root 3 is equal to 1.73. So பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு horizontal distance between ரெண்டு buildings வந்து 140 meter. அதாவது horizontal distance சொல்ல போனா ஸோ இந்த மாதிரி ரெண்டு பில்டிங் இருக்குது. இதுக்கு இடையில உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 140 மீட்டர் இருக்குது. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் இதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 140 மீட்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்புக்கான ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரெஷன் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து பார்க்குறாங்கன்னா டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ செகண்ட் பில்டிங் இது நம்ம வச்சுக்கிடுவோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறாங்கன்னா தட் மீன்ஸ் இந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்த இந்த டாப்பை பார்க்குறாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். டிப்ரெஷன்னாலே பார்க்குறது ஆங்கிளை பார்க்குறாங்க. அந்த பில்டிங் வந்து பார்க்குறாங்க. எங்கேருந்து பார்க்குறாங்க? செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட் பில்டிங் வந்து டாப்பாக பார்க்குறாங்க. அப்போது இந்த மாதிரி மறு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்க்குறாங்க. இங்கேருந்து இந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. ஸோ அது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அது நம்ம இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட்டு. செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் என்னன்னா இதுதான் வந்து செகண்ட் பில்டிங் ஹைட்டு. ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட் வந்து இதுதான் ஃபஸ்ட் பில்டிங்கோடைய ஹைட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பில்டிங் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அவருக்கு என்ன ஹைட் தெரியாது. ஸோ மேபி பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இதனோட ஹைட்டு மட்டும் 60 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட ஹைட்டு மட்டும் 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனோட ஹைட்டு நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ அதனால் இதே நம்மளுக்குனா நல்லா நோட் பண்ணி இது ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா தெரியுது. இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கொயர்னால இந்த சைடு இருக்குதும் இந்த சைடு இருக்குது என்ன தான் வரும்? 60 மீட்டர் தான் வரும். இது இவ்வளோ மட்டும். செகண்ட் பில்டிங் கிடையாது. செகண்ட் பில்டிங் ஃபுல் ஹைட்டுன்னு சொல்லிட்டு இதை போட்டுருவாங்க 60 மீட்டர். ஸோ அப்படி கிடையாது, அப்படி பண்ணவே கூடாது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இது வரைக்கும் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ டிஸ்டன்ஸும் கேட்லே பண்ணால் மட்டும்தான் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதை கேட்லே பண்ணால் இதை நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது வந்து 60 மீட்டர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 60 தான் அவங்களுக்கு ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இது 140னா ஸ்கொயர் படி இங்கேயும் 140 வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஏன்னு தெரியும். ஸ்கொயர்னுடைய சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி. சைட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ரெக்டாங்கிள் மாதிரி. ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும்னாலும் அதே தான். இது எங்கே இருக்கும் அதே இந்த சைடு வரும். அதில் இங்கே என்ன இருக்கும் அதே இங்கே வரும். ஸோ அதுதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஆங்கிள் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா they are given this angle as 30 டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். அப்போ இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும்? 30 டிகிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ ABCDE இப்படி மட்டும் நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ 5 சைட்ஸ் இருக்குது, நேம் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா BC இஸ் ஈக்குவல் டு DE இஸ் ஈக்குவல் டு 140 மீட்டர். ஃபஸ்ட்டு BC இஸ் ஈக்குவல் டு DE இஸ் ஈக்குவல் டு 140 மீட்டர். தென் பார்த்தீங்கன்னா BD is equal to CE. BD is equal to CE is equal to 60 meter. And height of the second building என்னது? Height of the second building H2 நான் சொல்லியிருக்கேன். So that is equal to AE. AE ஃபுல்லாக தான் நம்மளுக்கு என்னன்னா height of the second building that is equal to AC plus CE. AC கூட வேல்யூ வேணால் நம்ம AC நம்மளுக்கு தெரியாது. AC is equal to X and CE நம்மளுக்கு வந்து தெரியும் 60 மீட்டர். பட் AC தெரியாது. AC தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் உள்ளது மட்டும் இருக்குது. ஸோ ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இதை நம்ம வந்து எஃப் சொல்லி பண்ணிக்கணும். ஸோ எம் சொல்லி நேம் பண்ணிக்கிறேன். MAB ஆங்கிள் MAB இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துன்னா ஆங்கிள் MAB என்னது? MAB 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இன்னொன்று இந்த சைடு இது எது உங்களுக்கு ஆங்கிள் ABC. இதுதான் அவங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் படி வந்தது. ஸோ இந்த ஆங்கிள் ஏன் வந்திருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஆங்கிள் போட்டது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஸோ அதனால தான். ஸோ வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக போட வேண்டியதான் சம்ஸை. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்னா இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேர் ABC. ட்ரையாங்கிள் ABC ஆங்கிள் நம்மளுக்கு சொல்லிவிட்டேன். ஆங்கிள் ABC என்ன தெரியுது? நம்மளுக்கு 30 டிகிரி தெரியுது. ஸோ அப்போ என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணலாம்? ஹியர் யூ கேன் யூஸ் tan theta. ஸோ ஏன் tan theta? ஹைப்போடெனியூஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் tan theta பார்த்தீங்கன்னா என்னது? ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு AC by BC.
ஸோ ஏசி தெரியாது, பட் பிசி நம்மளுக்கு தெரியும். பிசி நம்ம 140. ஸோ வேறு என்ன இருக்குதுன்னா tan ஆங்கிள் இருக்குது. ஸோ tan 30 தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி பை 140 இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணணும் ஏசி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ tan 30 வாட் இஸ் tan 30 1/√3 தட் இஸ் ஈக்குவல் டு 140 பை ஏசி பை 140 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்காங்க. ஏசி இஸ் ஈக்குவல் டு √3 ஏசி இஸ் ஈக்குவல் டு 140 வரும். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 140 பை √3. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஏசி இஸ் ஈக்குவல் 140 பை √3. நான் இங்கே மேலே கீழே √3 மெட்டல் பண்ணிங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னா கீழே 3 ஆயிரும். ஸோ கீழே 3 மேலே √3 வரும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 140 டிவைடட் பை 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை கேன்சல் பண்ண முடியாது 3ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can multiply this value. √3க்கான வேல்யூ 1.732 அங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 140 இன்ட்டு 1.732. ஸோ 1.732 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 8 12 ஸோ 29 6 தென் அடுத்தது பாயிண்ட் போடுறது. ஸோ இன்னொன்று இருக்குது 2 3 7 1 8 4 தென் பார்த்தீங்கன்னா 2 4 2. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பாயிண்ட்ஸ் தள்ளி பண்ணோம். ஸோ 24.248. ஸோ இங்கே நம்ம 0 விட்டுட்டு பண்ணனால என்ன பண்ணணும்னா கூட ஒரு பாயிண்ட்டு தள்ளி பண்ணோம். ஸோ அப்போ 242 பாயிண்ட் எவ்வளோ வரும்னா 48 வரும் பை 3. இப்போ நம்ம இதை 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 242.48 80.82 கிடைக்குது. ஸோ இதுதான் அவங்க ஏசியோடைய வேல்யூ. ஸோ பார்த்துக்கோங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு 80.82. ஸோ இதை நீங்கள் அப்ராக்ஸாக 80.9 அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ பட் இப்படியே இருக்கட்டும் 80.8 or 80.9 போட்டுக்கலாம். அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் வேணும். ஸோ H2 இஸ் ஈக்குவல் டு H1. C1 என்பது H1 உடைய வேல்யூ தான். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு H1 கூட போட்டுக்கலாம். நீங்கள் C இஸ் ஈக்குவல் டு H1 அப்படி போட்டிங்கன்னா C வேலை H1 உடைய வேல்யூ என்னது H1 இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர் அப்போது H1 ப்ளஸ் AC. ஸோ H2 இஸ் ஈக்குவல் டு C1 ஏசியோடைய வேல்யூ 80.82 அண்ட் H1 பார்த்தீங்கன்னா 60. ஸோ இதனுடைய ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 80 + 60 140.82 சொல்லிட்டு வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 180.8 மீட்டர் எப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஆஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் is 140.8 மீட்டர் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ இது அப்ராக்ஸ் பண்ணுறதுல நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.